நீ நான் காதல் சீரியலில் ராகவ் கதாபாத்திரம் நடிக்கிற நடிகருடைய பயோகிராஃபியும் அவர் யார் அப்படிங்கிறதையும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யம் தகவலை இப்போ இந்த பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் சீரியல் நீ நான் காதல் இந்த சீரியலானது ரசிகர்களை கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அபி ராகவ் தூட் பேராப்பா வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அபியும் ராகவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அபியை பற்றி ராகவ் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அபி மீது தனக்கு காதல் இருந்தாலும் அபிக்கு தன்னுடைய அக்கா கணவர் முரளிக்கும் ஏதோ தொடர்பு கண்டு ராகவ் சந்தேகப்படுறாரு. இப்போதாவது தப்புண்டு ராகவ் புரிஞ்சுக்கிட்டு அபியிடம் லவ் ப்ரொபோஸ் பண்ணுறாரு. கதையிலும் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முரளி பற்றி உண்மைகள்லாம் குடும்பத்தினருக்கு அடுத்தடுத்து தெரிய வந்திருக்குது. இப்படி சீரியலில் அடுத்தடுத்து பல ட்விஸ்ட்டுகளோடு தான் போய்கிட்டு இருக்குது. நீ நான் காதல் சீரியலில் ராகவ் கதாபாத்திரம் நடிக்கிற நடிகருடைய ரியல் நேம் பிரேம் ஜேக்கப். இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் தாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் தான் இவருடைய சொந்த ஊர். மார்ச் 22, 1991 கேரளாவில் பிறந்திருக்காரு. இவருக்கு ஷியாம் அப்படின்னு ஒரு பிரதர் இருக்காரு. அவரே ஆக்டருங்க. பிரேம் ஜேக்கப் அவர்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை படிச்சிருக்காரு. அதன் பிறகு ப்ரைவேட் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. படித்து முடித்ததும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஐடி கம்பெனிலே ஒர்க் பண்ணிக்கிட்டே மாடலில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காருங்க. நிறைய ஃபேமஸான கம்பெனிலெலாம் மாடலிங்க ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இவர் பல விளம்பரங்கள்லையும் நடிச்சிருக்காருங்க. இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட விளம்பரங்கள் நடிச்சிருக்காருங்க. அதன் பிறகு தான் பிரேம் ஜேக்கப் அவர்களுக்கு சீரியல் நடிக்கணும் அப்படின்ட்டு ஆசை வந்திருக்குது. இதனால் சீரியலுக்கான ஆடிஷன் கலந்துக்கிட்டு இருக்காரு. இவர் கலந்துக்கிட்ட முதல் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டாருங்க. ஆமாங்க, கபாலி அப்படிங்கிற சீரியல் மூலமாக மலையாள சினிமாவுக்கு நடிகராக அறிமுகமானதுன்னு பிரேம் ஜேக்கப் அவர்கள். இவர் அந்த சீரியலில் ரிஷி அப்படிங்கிற ப்ரொஃபஸர் நடிச்சிருப்பார். 2020 நமம் ஜெபிக்கும் வீடு அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாரு. 2022 நேத்ரா அப்படிங்கிற தெலுங்கு சீரியல் நடிச்சிருந்தாருங்க. அதன் பிறகு மனம்போல் மாங்கல்யம் அப்படிங்கிற தெலுங்கு சீரியல் நடிச்சிருந்தாரு. இந்த சீரியலானது தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. இந்த சீரியலில் இவருக்கு ஃபேராக சுவாசிகாவும் நடிச்சிருந்தாங்க. பிரேம் ஜேக்கப்புக்கும் சுவாசிக்கும் பார்க்குற ரசிகர்களுக்கும் ரியல் ஃபேரானா நல்லா இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுக்கும் தங்களுடைய கருத்தில் சொல்லியிருந்தாங்க. அந்த சீரியல் நடிக்கும் போதே சுவாசிகாவுக்கும் பிரேம் ஜேக்கப்புக்கும் காதலிச்சு பெற்றோர் சம்மதத்துடன் 24/1/2024 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு மகன் இருக்காருங்க. பிரேம் ஜேக்கப் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேரளாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பட்டியலை வெளியிடுச்சு. இதில் பிரேம் ஜேக்கப் அவர்கள் 12வது இடத்துல இருக்கார். இந்த விஷயத்தை பிரேம் ஜேக்கப் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே சந்தோஷமாக சொல்லியிருந்தார். நீ நான் காதல் சீரியல் மூலமாக தமிழ் சீரியலுக்கு நடிகராக அறிமுகமாக இருக்கார். நீங்கள் நீ நான் காதல் சீரியலில் விரும்பி பார்க்குறீங்களா? இந்த சீரியலில் இவருடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிரேம் ஜேக்கப் அவர்கள் அடுத்தடுத்து சீரியல் நடிக்க எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.